டேய், அவனை ஏன்டா திட்டுற? அவன் வாயில்லாத ஜீவன்டா. இல்லையே, நான் பார்த்துருக்கேன். அவனுக்கு வாய் இருக்கு, அவன் வாயில தான் சாப்பிட்றான். நான் தெரியாதா? என்னதான் பண்றது? நமக்கு இந்த ஹேர் ஸ்டைல் தான் எப்பவுமே நிக்கவே மாட்டேங்குது. ஐயோ, அம்மா வந்துருவாங்க போலயே. அவங்க வந்துட்டு அவங்க ஸ்டைல்ல ஹேர் ஸ்டைல் வச்சிருவாங்களே. இப்படியாச்சும் அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ணி முடிச்சிடும். செம்மையா இருக்கேனே. அம்மா 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 அவ்வளோதாம்மா, ரெடி ஆயிட்டேம்மா. அம்மா வேணாம்மா, அம்மா வேணாம்மா. அச்சோ, அவ்வளோதான், முடிஞ்சா நான் கிளம்பிடுறேன். பார்த்தீங்களா என் ஹேர் ஸ்டைல? ரொம்ப நல்லா அழகா இருக்கு. எல்லா அம்மாவும் இதே மாதிரியே மெயின்டைன் பண்ணுங்க. போங்க. எனக்கு ஒரு டவுட்டு, அதை நீங்கள் கிளியர் பண்ணுவீங்களா? சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை சார், நம்ம கம்பெனியில் யார் ஃப்ரெஷர் யார் எக்ஸ்பீரியன்ஸ்னே தெரிய மாட்டேங்க சார். ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது சார். நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஏன் இவ்வளோ கன்ஃபியூஷன்? ரொம்ப சிம்பிள் தான். யார் ஒருத்தவங்க ஆன் டைமுக்கு ஒர்க்குக்கு வர்றாங்களோ அவங்க ஃப்ரெஷர். யார் ஒருத்தவங்க ஆன் டைமுக்கு கரெக்டாக வீட்டுக்கு போகிறாங்களோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு. அவ்வளோதான். சூப்பர் சார், செம்ம சார். எவ்வளோ பெரிய விஷயத்த டக்குன்னு சிம்பிளாக புரிய வச்சிட்டிங்களே சார். நீங்கள் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டு சார். சார் 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 நான் தப்பாக சொல்லுவேன் சார். உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குன்னு சொல்ல வரேன் சார், வேறு எதுவும் இல்லை. ஹலோ ஹலோ சார், நான் கணேஷ் பேசுகிறேன் சார். கணேஷ் நியூ ஜாயினிங்? ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ அந்த மாதம் புதுசாக சேர்ந்துருக்கீங்களா சார்? சொல்லுங்கள் சார். ஓகே சார். சார் எனக்கு என்னோடய சேலரியிலேருந்து ஒரு பார்ட் அமௌண்ட் மட்டும் கொடுக்க முடியுமா சார்? எவ்வளோ கணேஷ்? எவ்வளோவா? ஒரு 10,000 சார். 10,000 கணேஷ், உங்கள் சேலரி 8,000 தான். நான் தான் சொன்னேன்ல, ஒர்க்கை பார்த்து நெகோசியேட் பண்ணிக்கலாம்னு. என்ன சார் சொல்கிறீங்க? 8,000? ஆமாம், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். வச்சிடவா? பாய். ஆஜி நமக்கே கறி போடு. உங்களுக்கு எத்தனை கிலோ? 1 கிலோ போடு. வறுக்கவா குழம்புக்காப்பா? குழம்புக்கு இல்லை, வறுக்க இல்லை, சாப்பிட்றதுக்கு போடுப்பா. சாப்பிட்றதுக்கா என்ன போடுவான்? இவ்வளோ வேலை இருக்கே, எல்லா வேலையுமே இன்றைக்கே முடிக்கணுமே. என்ன பண்ணுறது? இந்த வேலையை பார்த்தா அந்த வேலையை பார்க்க முடியாது, அந்த வேலையை பார்த்தா இந்த வேலையை பார்க்க முடியாது. என்னதான் பண்ணுறது? மணி வேறு ரைட்டு 12 மணி ஆயிடுச்சு. இனி எப்படி இதை முடிக்க போகிறோம்? சரி ரைட்டு, காலையில் எழுந்திரிச்சு ஷார்ப்பாக எல்லா வேலையும் முடிச்சு விட்ருவோம். அவ்வளோதான். சரி ரைட்டு, நீங்கள் எதை பார்க்குறீங்க? அலாரத்தை செட் பண்ணிடுவோம். ஐயா, என்ன இவ்வளோ நேரம் ஆன மாதிரி இருக்கு? அலாரம் வர்றதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்டோமா? நான் ஃபோனியா நீ? கரெக்டாக ஆன் டயத்துக்கு எழுப்ப மாட்டேறியாடா? தம்பி, என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா? ஆளை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மடமடன்னு வளர்ந்துட்டீங்க. ரைட்டு, என்ன வேலை பார்க்குறீங்க? வேலைக்கு போகலையா? தண்டை சோறா? இந்தா வச்சுக்கோங்க, சும்மா வச்சுக்கோங்க தம்பி. தம்பி என்ன தம்பி, மாதம் கம்மியாக தான் சம்பாதிக்கிறீங்க, இதெல்லாம் பத்துமா? கொஞ்சம் பாருங்கள். நான் எதனா ரெக்கமெண்ட் பண்ணவா? அப்படியே மண்ணாவே இருந்தால் என்ன பண்ணுறது? கொஞ்சம் பாருங்கள். அப்புறம் ஏன்டா ரூபா கேட்டு வந்துடாதீங்க, பார்த்துக்கங்க. கொஞ்சம் தம்பி. என்ன தம்பி பார்த்தாலும் கண்டுக்கவே மாட்டீங்க, அது பெரிய மனுஷன் ஆகிட்டீங்க. சரி தம்பி, போன வாரம் ரூபா கேட்டிருந்தேன், கொஞ்சம் பாருங்களேன். கொஞ்சம் எதுவும் ஏற்பாடு பண்ணி தாங்க, ரொம்ப டைட்டாக இருக்குது, கொஞ்சம் பாருங்கள். இருக்காப்ல முன்னாடி கூட ஆள் பரவாயில்லாமல் இருந்தாப்புல, இப்போ இப்படி இருக்காப்புல, ரொம்ப கேரக்டர் ஒஸ்ட்டாக இருக்குது. காசு வந்தோடனே தூக்கி போட்டு தலைவர் சாடுறாப்புல. ரைட்டு, நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நம்ம பாட்டு வந்தோமா போனோமான்னு இருக்கணும். ரைட்டு.